அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல வருடம், இந்த வருடம் நல்ல நல்ல பலன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட பணங்காசு விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கஷ்டம் வரும் போகும். பணங்காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க, ஆனால் அதை இந்த நேரம் உங்களால் முழுமையாக பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்ல செலவுகள் தான் செஞ்சுருப்பீங்க. நீங்கள் சென்ற வருடங்கள்ல எல்லாம் நிறைய சம்பாதிச்சாலும் செலவு செஞ்சிருந்தாலும் கூட அது யாருக்கும் பயனில்லாத ஒரு விஷயமா போயிருக்கலாம். ஆனால் இந்த வருடத்தில் அதிகமான நல்ல விஷயங்களை அதிகமாக செஞ்சுருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதோடு கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னும் எப்படிப்பட்ட பலன்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முக்கியமாக அதிகமான கோவப்பட்டாலும் கூட ஆனால் உடனே நீங்கள் சாந்தப்படக்கூடிய ஒரு ஒரு குணம் கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறதால கன்னிராசிக்காரங்க எதுலேயுமே ரொம்ப வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாதுங்க. இன்னும் என்னென்ன பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் இந்த வாசகத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் குழந்தைகளால் நிறைய பிரச்சனையா, அதாவது குழந்தைங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு ஆபத்து குழந்தைங்க மூலமாக வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது அவர்களே காயப்படுத்திக்கிறது, கீழே விழுகிறது, அதனால் நிறைய செலவு வருது, மன கஷ்டம் அதிகமாக வர்றது, இது மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அது ஒரு ஜோதிடருடைய எண் தான். இந்த ஜோதிடருடைய எண்ணுக்கு நிறைய பேர் இது மாதிரி பிரச்சனைகளுக்காக வர்றாங்க. ஓரிரு நாட்கள்லேயே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத நம்ம அனுபவ ரீதியாக பார்த்துட்ருக்கோம். நீங்களும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிரச்சனைகள்லாம் தீரும். கன்னிராசிக்காரர்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. செலவுகள் கண்டிப்பாக ஏற்பட்டாலும் நீங்கள் சமாளித்து வெளிவரக்கூடிய ஒரு நபராக தான் இருக்க போகிறீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் நீங்கள் பக்குவமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விட முடியும். கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் கண்டிப்பாக நிச்சயமாகும். நீண்ட நாளாக சந்திக்காமல் இருந்த நபர்களை கூட இப்போது சந்தித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் உங்களுக்கு இருக்குங்க. உடல் நலத்தில் அதிகமான கவனம் இப்போ தேவைப்படுது. நீங்கள் பாட்டுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிரும் அப்படிங்கிறதுலாம் இருக்க வேண்டாம். நீங்கள் உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்க்கறது தான் நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும், அதற்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கும். அப்படிங்கிறதால உற்சாகமான பணிகளில் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் கண்டிப்பாக இப்போதைக்கு வேண்டாம். சக வியாபாரிகளுடைய பேச்சை கேட்டு புதிய முயற்சிகளில் எதிலுமே இப்போ ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனசோர்வு, உடல் அசதி இவையெல்லாம் உண்டாகலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்த சுப செலவுகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட்டுக்காதீங்க. இந்த நேரம் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு செய்யறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பட்ட காலையிலே படுங்கிற அளவுக்கு நீங்கள் நிறைய பிரச்சனைகளை ஒன்று மேலே ஒன்று பார்த்துட்டே தான் இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும். தைரியமாக இருங்க. திரிகோணம் மிக நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். எந்த பிரச்சனையுமே சந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் பெறலாம். காரிய தடைகளை நீக்கி அனுகூலம் பிறக்கும். மதிப்பு மரியாதையும் சுமாராகவே இருக்கும். வீண் வாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தினுடைய தேவைகள் உங்களுக்கு கண்டிப்பாக பூர்த்தியாகும். புதிய வீடு வாங்க வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு நீடிக்கும் என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரதான் செய்யும். இதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூட நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். சொந்த தொழில் புரிகிறவங்க சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கலாம். ஆனாலும் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கண்டிப்பாக உண்டாகும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். ஆனாலும் வருமான
வருமானத்தில் எல்லாமே எந்தவித குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். உடன் பணிபுரிவோரோடு நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பண விஷயம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த பதவி கிடைக்கிறதுக்கான வாக்குவாதம் ஏற்படலாம். பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கலாம். மாணவர்கள் படிப்பில் தீவிர அக்கறை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. வரக்கூடிய காலகட்டத்தில் வீண் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் அதிகமாக ஏற்படும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல அதிக ஆர்வம் ஏற்படுறதால உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் உதவி செய்வீங்க. இது அவர்களுக்கு நல்லதோ இல்லையோ, உங்களுக்கு நீங்கள் இப்படி உதவி செய்கிறோம் அப்படிங்கிற மன திருப்தி கண்டிப்பாக இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நிறைய நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்தையுமே நீங்கள் நல்லா யோசித்து செய்கிறது தாங்க நல்லது. சும்மா நம்ம எடுத்தன் கவிழ்த்தனி எதையும் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். பணம் சார்ந்த கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் குறையும் அப்படின்னு தான் சொல்லணும். காரிய வெற்றியும் நன்மையும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஒரு தோல்வி அடையுது, அந்த காரியம் செய்ய முடியல அப்படிங்கிறத விட அந்த காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மேலே நீங்கள் அதிகமான நம்பிக்கையை கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா போதும், அதுவே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் மனக்கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம். ஆனாலும் அந்த கவலைகள் எல்லாமே உங்களுக்கு மாறும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க பெறும். தொழில், வியாபாரம் இவை எல்லாமே முன்னேற்ற பாதையில் போகக்கூடியதாகவும் ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தும். எதிர்பார்த்த பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க. அதே போல் வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா உத்தியோக வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்கும். முக்கிய நபர்களுடைய உதவி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாட்களில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு சிறப்பான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் யார் ஒருத்தங்களை தள்ளி வச்சிங்களோ, இவ்வளவு நாள் பழகாமல் இருந்தீங்களோ, அவர்கள்கிட்ட இருந்தே உங்களுக்கு அதிகமான மதிப்பும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய நிகழ்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே போல் உங்களுக்கு நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அல்லது ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கூட அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய நிலையில் இருந்தீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. தொழில் நிமித்தமாக நீங்கள் வெளியில் போகக்கூடிய காலகட்டமாக கூட உங்களுக்கு அமையலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பளு இந்த நேரத்தில் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலை பளு அதிகரிக்கிறதால உங்களுக்கு லாபமாகத்தான் இருக்கும். உடல் உழைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்திலுமே குறைவு இருக்காது. நிச்சயமாக நல்ல ஒரு வருமானம் காணக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் வருமானத்தை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் இப்போ ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்தில் அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு சேரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே போல் நீங்கள் வீட்டில் சண்டை சச்சரவோடு இருக்கீங்க, யாரு கூடவோ ரொம்ப மனஸ்தாபமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே மாறப்போகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அவர்களோட சண்டை சச்சரவு இல்லாமல் நிச்சயமாக சுமூகமாக போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு பண உதவி கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்டையாவது நீங்கள் ஒரு பண உதவி எதிர்பார்த்துருக்கீங்க, ஆனால் இது வரைக்கும் அது கிடைக்கல, ஆனால் இப்போ கிடைச்சா இந்த நேரம் என் வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான பணமாக முக்கியமான உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அந்த பண உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னும் நிறைய பயனுள்ள இப்படி தகவல்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நன்றி வியூவர்ஸ்.